வேலும் மயிலும் துணை. இவ்விதம் நாம் மேல் கூறிய வண்ணம் ஸ்ரீ அருணகிரிநாதருடைய பாடல்களை திருமுறைகளாக அனுபவிக்கும் பொழுது கந்தர் அனுபூதி 12ஆம் திருமுறையாக மங்காத பொலிவுடன் ஞான சுடராய் திகழ்கின்றது. இத்தகைய மகிமையுள்ள கந்தர் அனுபூதியாகிய செஞ்சொற்புனை மாலையை பன்னிருகை பாலகன் தமது 12 கைகளினாலும் அன்புடன் எடுத்து அணிந்து கொள்கிறார் என்றால், யாமோ கந்தர் அனுபூதியின் பெருமையை எடுத்து சொல்லவல்லோம். எனவே அடியார்களுடைய மனோபாவத்தையே முருகப்பெருமான் அள்ளி பானம் செய்கிறாரே தவிர வஸ்து சௌந்தரியத்தினால் அல்ல. திருமறைகளாக பிரித்து காட்டியதினால் திருமறைகளுக்கு உள்ள வைபவம் அருணகிரிநாதருடைய பாடல்களுக்கும் உண்டு என்பதினை எடுத்துக்காட்டி மேன்மேலும் பக்தர்களுக்கு முருகப்பெருமானிடம் பக்தி ஏற்படுவதற்கேயாகும். கந்தர் அனுபூதியோவெனில் 51 மாத்ருகா மந்திராட்சரங்களையே பீஜமாக கொண்டுள்ள ஒரு மாபெரும் மந்திர நூல். இதை திருப்பி திருப்பி பிரதி தினமும் விபூதிதாரிகளாய் இருந்து கொண்டு பாராயணம் செய்து வரும் மகான்களுக்குத்தான் இதன் பெருமையும் சக்தியும் தெரியும். சில பக்தர்கள் 51 பாடல்களையும் தனித்தனியே மந்திர சக்கரங்களில் ஆரோபணம் செய்து முருகப்பெருமானை அந்த அந்த சக்கரங்களில் பிரதிஷ்டை செய்து உபாசித்து வருகிறார்கள். இக்காரியங்களை குருமுகமாகத்தான் அறிந்து செய்ய வேண்டும். சிலர் கந்தர் அனுபூதியை சொல்லிக்கொண்டே காவடியை தூக்கி கொண்டு குன்றுதோறும் ஏறி குமரனை வாழ்த்தி வணங்கி வருவார்கள். ஆதலால் கந்தர் அனுபூதியை பக்தி சிரத்தையோடு உள்ள முருகி தினம்தோறும் பாராயணம் செய்தால் இவ்வுலகிலே சுகமாக வாழலாம். முருகன் திருவடிகளை அடையலாம். பாபம் நீங்கிவிடும். பயம் உண்டாகாது. ஒருவிதமான ஆபத்துக்களும் வந்து அணுகாது. இடையூறுகள் வந்த வழி தெரியாமல் போய்விடும். புகழ் உண்டாகும். செல்வமும் உண்டாகும். எல்லாவிதமான நல்ல குணங்களும் நம்மை வந்து நல்கும். கோபம் தாபம் முதலியன வராது. பரிபூர்ண ஞானம் உண்டாகும். பேய் பிசாசுகள் ஆகியவைகள் நம்மை வந்து நல்காது. தேள் பாம்பு முதலிய விஷ ஜந்துக்கள் நம்மை கண்டால் அகன்று போய்விடும். எனவே அருள்மயமாய் அனுபூதியானது பொலிவுடன் அடியார்களின் உள்ளத்தில் திகழ்கின்றது. இதனை நன்றாக பொருள் உணர்ந்து பாராயணம் செய்தால் பலன் அமோகம். ஒரு பெரிய கல்பக விருட்சமாக அனுபூதி விளங்குகிறது. கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்ற 3 யோகங்களும் இதில் அடங்கி இருந்தாலும் பக்தியுடன் சேர்ந்த ஞான யோகமே தலை தூக்கி நிற்கின்றது. ஆதலால் அனுபூதி முழுவதும் பக்தி ரசம் ததும்புகின்றது. தேன் ஒழுகும் சொற்களை இன்னிசையில் அமைத்து உள்ளத்தில் ஆனந்தம் பொங்கி பொங்கி வழியும் வண்ணமுள்ள சப்த அலங்காரங்களால் அழகு பெற்று பக்தர்களுடைய உள்ளத்தில் இடைவிடாமல் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக உணர்ச்சியை உண்டு பண்ணி கொண்டேயிருந்து வருகிறது கந்தர் அனுபூதி. தீராத பாபங்களையும் தீரா நோய்களையும் போக்கடிக்கும் விஷயத்தில் செஞ்சுடர் சூரியனாகவும், உள்ளத்தை மகிழ வைக்கும் விஷயத்தில் பரிபூர்ண சந்திரனாகவும் விளங்கி வருகிறது கந்தர் அனுபூதி. நமக்கு துணையாகவும் சக்தியாகவும் இருப்பது முருகப்பெருமான் தமது திருக்கரத்தில் தாங்கி வரும் வேற்படை ஒன்றேயாகும் என்ற உண்மையை இடைவிடாமல் நினைவூட்டி கொண்டே இருக்கிறது இம்மாபெரும் அருள் நூல். அருள் நிறைந்த
அக்ஷய பாத்திரம், வற்றாத பொய்கை, அடியார்கள் குடிகொண்டிருக்கும் நிலையம், வர்ணிக்க இயலாத மந்திர நூல் இவை அனைத்தும் திகழ்கின்றது கந்தர் அனுபூதியில். நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை.